ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், உலகம் எவற்றால் ஆனது? ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது? ஓவிய எழுத்து என்றால் என்ன? நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது? இது ரிப்பீட்டட் கொஷின். ஓரெழுத்து ஒரு மொழிகள் எவையெனும் நான்கினை எழுதுக. கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை? தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. நெக்ஸ்ட், நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை எழுதுக. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட், பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை? எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓலைச்சுவடிகளில் நேர்கோடு புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவன யாது? இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட், ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? நெக்ஸ்ட், விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை? இம்பார்ட்டன்ட் கொஷின். எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார்? நெக்ஸ்ட், மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? ழகர லகர லகர மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக. தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும்? ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? இது ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட் 5 மார்க். இதில் எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு தெரிவித்து கடிதம் எழுதுக. நான் விரும்பும் கவிஞர் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இந்த 5 மார்க்ஸை படித்தாலே போதும். இதில் இந்த கொஷின்ஸில் கொடுத்துருக்கிற ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதனால் அதையும் படிச்சிருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.